ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் ஒரு அந்தனர் மனைவிக்கு நேர்ந்த கொடுமையான மரணத்தை பற்றி இந்த கதையில் சொல்ல போகிறேன். முன்னொரு காலத்துலங்க அந்தனர் அந்தனர் மனைவியும் இருப்பாங்க. அவங்களுக்கு கையில் ஒரு 6 மாதத்து கை குழந்தையும் இருக்குது. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அந்தனரும் அந்தனர் மனைவி அந்த குழந்தை எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்தனர் மனைவி என்ன சொல்கிறாங்க, அந்தனர்கிட்ட போய் எனக்கு தாய் வீட்டுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னா அந்த அந்தனர் என்ன செய்கிறார், தன்னோட மனைவி சொன்னால் கேட்டு தானே ஆகணும். அதனால் அந்த கை குழந்தையும் தூக்கிக்கிட்டு அந்தனர் அந்த மனைவியை கூட்டிகிட்டு அவங்க தாய் வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும் பொழுது காட்டு வழி வருது. காட்டு வழி வரும்போது அந்தனர் மனைவி ரொம்ப அவங்களால நடக்க முடியாமல் போனான்னா ரொம்ப களைப்பாகவும் அவங்களுக்கு இருக்குது. எவ்வளோ அந்த காலத்தில் பஸ்ஸு கிடையாது. அதனால தான் அவங்க காட்டு வழியில் நடந்தே தான் போய் ஆகணும். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு தாகமாக இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குங்க, கொஞ்சம் தண்ணி எங்கேயாவது கிடச்சிதுன்னா பாருங்கள் அப்படின்னோடனே காட்டில் போய் எங்கே தேட முடியும். அதனால் அவர் என்ன செய்கிறாரு, நீயும் இந்த கை குழந்தையும் இந்த மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருங்க, நான் எங்கே இருந்தாலும் தண்ணி தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு வரேன் அப்படிம்பாரு. அந்த காலம் இவங்க போன காலம் நல்ல வெயில் காலம், கோடை காலம். அதனால் தண்ணி கிடைக்கிற காட்டில் கஷ்டம் தானே. அதனால் அவர் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வருவார். எடுத்துக்கிட்டு சரி நம்ம மனைவிக்கு கொடுக்கலான்னு ஆசையாக தண்ணி எடுத்துகிட்டு வருவார். வந்து பார்த்தா அந்த மரத்துக்கு கீழே நல்லா இருந்த அந்தனர் மனைவி ரத்த வெள்ளத்தில் அம்பு நெஞ்சில் பட்டு அவங்க ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறாங்க. 6 மாதத்து கை குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அவருக்கு எப்படி இருக்கும், பார்த்தா பதறாரு, கத்துறாரு, கதறாரு, பதறாரு, தடுமாறுறாரு. அவர் கதறி கதறி அழுவுறாரு. அழுது முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு முட்டும் பார்க்குறாரு, யாருடா இந்த கொண்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடி பார்க்கும்போது தூரத்தில் ஒரு வேடன் அம்போட நின்றுட்டு இருப்பான். உடனே அந்தனர் இந்த மனைவி இறந்த அதிர்ச்சி வேற. உடனே இவர் ஓடி போய் அவனை பிடிச்சி, ஏன்டா இப்படி கொன்ன, என் மனைவி உனக்கு என்னடா பாவம் செஞ்சா, அவளை துள்ள துடிக்க அம்பு விட்ட கொல்றதுக்கு அவள் என்னடா பாவம் செஞ்சா, இந்த மாதிரி செய்ய உனக்கு எப்படா மனசு வந்துச்சு, 6 மாதத்துக்கு கை குழந்தை வேற இருக்காடா, ஏன்டா இப்படி பண்ணோன்னா அவன் என்ன சொல்லுவான், அவன் பதறி அடிச்சு, இல்லைங்க நான் கொல்லலைங்க, நான் எப்படிங்க கொல்லுவான், அந்த அம்மாவை நான் பார்த்தது கூட இல்லைங்க, நான் இங்கே இருக்கிறேன், நான் எப்படி கொல்லுவான் அப்படின்னு, நீ தாண்டா நான் கையில் அம்பு வச்சுருக்க, நீ தாண்டா அந்த அம்மாவை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பதறி போய் அந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. உடனே நீ தாண்டா கொன்னன்னு, நான் கொல்லலைங்க, நான் பார்க்கவே இல்லை அந்த அம்மாவன்னு இவனும் எவ்வளவோ சொல்லுவான். கேட்கவே மாட்டார் அந்தனர். பிடிவாதமாக அவனை பிடிச்சி கொண்டுட்டு போய் அந்த மதுரையில் கொண்டுட்டு போய் மகாராஜாட்ட ஒப்படைச்சிடுவார். ஒப்படைச்சோன்னா மகாராஜா கேட்பாரு, ஏன்டா அவள் பாட்டுக்கு செவனேன்னு தாண்டா மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தா கை குழந்தைய வச்சுட்டு, அவளை கொள்ள உனக்கு எப்படா மனசு வந்துச்சுன்னு கேட்டோன்னா அவன் அவனுக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம நல்லா தானே அங்கே நின்றுட்டு இருந்தோம், நம்மளை பிடிச்சிட்டு இந்த அந்தனர் தான் இப்படி சொல்கிறாருன்னா இந்த மகாராஜாவும் புரிஞ்சுக்காமல் நம்மளை கொலைக்கு விட்டுறான் சாட்டுறாங்கன்னு. மகாராஜா நான்லாம் அப்படி செய்வேனா, நான் ஒரு கையில் குழந்தை வச்சுருக்க அம்மாவை போய் கொள்ளுவேன், நானே பிழைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பறவை இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு தான் நானே வந்தேன், நான் ஒரு இடத்துல நின்னங்க, இந்த அந்தனர் என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாருங்க, நான் கொல்லலைங்கன்னு சொல்லுவேன். ஏன்டா என்னகிட்டே வாடா நீ இந்த மாதிரிலாம் கதை சொல்லிட்டு இருக்கிற, இப்படியாடா போய் சொல்லுவேன், இருடா உன்னை கொண்டு போய் இவனை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு ஜெயிலில் போடுறதோட இல்லாமல் சித்திரவதை பண்ணி அவன்கிட்ட உண்மையை வாங்குங்கன்னு ராஜா சொல்லிவிடுவார். டெய்லி சித்திரவதை நடக்கும் அந்த வேடனுக்கு. அவனுக்கு ஏன்னா சொல்லுவான், நான் கொல்லலைங்க, அந்த பொண்ணை பார்க்கல, நானும் கொலை செய்யலை, நானும் அம்பும் விடல, அந்த பொண்ணையும் நான் பார்க்கலன்னு இதையே தான் சொல்லுவான். டெய்லி ராஜாட்ட சொல்லுவாங்க, என்ன சித்திரவதை பண்ணான்னு என்ன சொல்கிறேன் வேடன், நான் பார்க்கல, இந்த பொண்ணை கொல்லலைன்னா தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவானுங்க காவலாளிலாம். சொன்னோன்னே ராஜாவுக்கு என்ன இத்தனை வாரம், 1 வாரம் ஆச்சு இப்படி பண்ணி இவன் இப்படி சொல்கிறானே, விட்டாக்க செத்துக்கிட்டு போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஈவை இறக்கம்ல அந்த ராஜா கருணை உள்ளம் கொண்டவர். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. அவர் என்ன செய்கிறாரு, கோயிலுக்கு போயிட்டு இறைவன்கிட்ட கெஞ்சுறாரு. அந்தனர் மனைவியை இவன் தான் கொன்னாங்கிறாரு, இவன் வேடனும் நான் கொல்லல பார்க்கலங்கிறான், இதுக்கு என்ன முடிவுன்னு தெரியலையேன்னு கடவுள்கிட்ட ரொம்ப மன்றாடி கேட்குறாரு. கேட்கும் பொழுது கண்ணை மூடி கேட்கும்போது ஒரு அசரீரி குரல் கேட்கும், இந்த அம்மாவை கொன்னது, அந்தனர் மனைவி கொன்னது யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா
நம்ம ஊரில் வடக்கு வீதின்னு இருக்குது. அந்த வடக்கு வீதியில் ஒரு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தில் நீ போய் மாறு இடத்துல போய் ஒளிஞ்சிருந்து பார்த்தா உனக்கு இந்த அம்மாவை யார் கொண்டதுன்னு கரெக்டாக தெரிஞ்சிடும், நீ அங்கே போ அப்படின்னு சொன்னேன்னா, அதே மாதிரி வடக்கு வீதியில் அதே மாதிரி அந்த ஆசிரியர் சொன்ன மாதிரி வடக்கு வீதியில் ஒரு கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி மகாராஜா வந்து மாறு வேடம் போட்டுட்டு போய் நின்றுட்டு ஒரு சந்தில் நின்றுட்டு இருப்பார். மாறு வேடத்தில் நின்றுட்டு இருந்தால் கல்யாணமும் நடக்கும். நடந்துகிட்டு இருக்கும்போது ஆசிரியர் சொல்லும், இப்போ பாரு அந்த மணமகன் இறந்துருவான், கொஞ்ச நேரத்தில் பாரு என்ன நடக்குதுன்னு பாரு, இறந்துருவான்னு. அதே மாதிரி என்ன செய்யணுனாக்கா, நல்லா படுத்துருக்கும் பக்கத்தில் ஒரு கொட்டாயில் ஒரு மாடு, அது என்ன செய்யும், திடுன்னு மிரண்டு போனது மாதிரி ஓடி போய் கரெக்டாக அந்த மணமகனை பார்த்து கொன்னுடும். முட்டி கொன்று அதே இடத்துல கொன்னே போட்டுரும். கொன்னே போட்ட உடனே அப்போ தான் சொல்லுவாங்க, சரி இப்போ பார்த்தியா ஒரு மாடு படுத்து இருந்துச்சு, தானாக தானே ஓடி போய் அவனை முட்டி கொன்னுச்சு. இதே மாதிரி தான் என்னைக்கோ யாரோ விட்ட அம்பு, அது வந்து அன்னைக்கு காற்று அதிகமாக அடித்ததுனால என்னைக்கோ விட்ட யாரோ விட்ட அம்பு தான் அந்தனர் மனைவி மார்பில் பட்டு அவங்க இறந்துட்டாங்க. இது தெரியாமல் வேடனை பிடிச்சி கொன்னியான்னா அவன் என்ன கொன்று இருப்பானா, அவன் தான் கொல்லலைன்னு சொல்கிறான்னு, இவ்வளோ சித்திரவதைக்கு பட்டும் கொல்லன்னு சொல்கிறான், அவனை விடுதலை பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் விடுதலை பண்ணிடு அப்படின்னோன்னா மகாராஜாவுக்கு அப்போ தான் தெரிஞ்சுட்டு வருவார். வந்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு தப்பு நடந்துச்சுன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு இன்னார் தான் கொன்னாங்க அப்படின்னு ஆராயாமல் யாரு மேலேயுமே நம்ம தப்பு சொல்லக்கூடாது. இந்த கதையோட நீதி அதான். யார் மேலேயுமே சந்தர்ப்பத்தால் இவங்க செஞ்சுருப்பாங்க அவங்க செஞ்சுருப்பாங்க அந்த இடத்துல இருந்ததுனால அவங்க தப்பு பண்ண போகிறதில்ல. யாராவது பண்ணியிருப்பாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டு ஓடி இருப்பாங்க, நிரபராதி அங்கே இருப்பான். அதனால ஆராயாமல் யாரையுமே குற்றம் சொல்லக்கூடாது. இதுதான் இந்த கதையோட மாறு.